தென்பொதிகைமலை ஸ்ரீ சிவசித்தர்கள் அனைத்து ஜீவசமாதி அறக்கட்டளையுடைய சார்பில் தென்பகுதிகளிலே சிவபெருமானுடைய பேராற்றலால் யோகா, சித்தா, ஜோதிடம் இந்த 3 கலைகளை பயின்று இந்த உலகத்தில் மக்களுக்கு எல்லா வகையிலும் மெஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த நம்முடைய மகான்கள் தமிழகத்திலே சுமார் 1500க்கும் மேற்பட்ட மகான்கள் சித்தர் வழியிலே ஜீவ சமாதியாகி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய தென்காசி நகரத்திலே கூலக்கடா பஜார் ரயில்வே ஸ்டேஷனுடைய அருகிலே நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்கள் வடகரை ஆதிக்கம் சொக்கம்பட்டி மாமன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் வெள்ளையத்தவன், வலங்கப்புலி வெள்ளையத்தவன், கருணாலய வலங்கப்புலித்தேவன் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்கள் இந்த புண்ணிய பூமியில் நிறைய நற்காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்களை வெள்ளையத்தேவன் அவர்களுடைய புதல்வர் வடகரை ஆதிக்கம் சொக்கம்பட்டியுடைய மாமன்னர் அவருடைய அருமை புதல்வர் வலங்கப்புலி வெள்ளையத்தவன், கருணாலய வலங்கப்புலித்தேவன் ஆகிய இருவரும் இணைந்து நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்களுக்கு தென்காசியில் கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவில் ஒரு நந்தவனம் ஒன்றை அன்றைய காலகட்டத்திலே பதிவு செய்து விற்கவோ விலைசாட்ட முடியாத அளவுக்கு அவருடைய ஆன்மீக பணிகள் அன்று இருந்தது. அப்படிப்பட்ட நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்களுடைய இந்த ஆலயத்தில் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய ஆன்மீக பணிகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய ஜீவ சமாதி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஜீவ சமாதி. இங்கு ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக அவருடைய நாளிலே இங்கே வழிபாடெல்லாம் நடைபெறுகிறது. தினந்தோறும் அவருக்கு தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. ஆக நம்முடைய மருதப்ப ஞானியார் அவர்களுடைய சித்தருடைய சீவ சமாதியை எதிர்காலங்களிலே தொடர்ந்து மக்கள் வழிபாடு செய்யும் வகையிலும் இங்கு அனைத்து அடியார் பெருமக்களும் இப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய அரவணைப்போடு ஒரு மாபெரும் சித்தர்களுடைய பணியை இங்கே நம்ம செய்ய இருக்கிறோம். அது நிச்சயமாக மருதப்ப ஞானியார் அவர்களுடைய சித்தருடைய ஆசியும் பேராற்றலும் கிடைக்கும் என்று கேட்டு அவரிடத்தில் இந்த நிலத்தில் மகிழ்ந்து கோரிக்கையை சமர்ப்பணம் செய்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.